Good morning, my dear 4th standard students. Welcome back to Max class. Max classல உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த மந்த் எண்டில், அதாவது மார்ச் மந்த் எண்டில் உங்களுக்கு டைம் டேபிள் சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஏப்ரல் 1 உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 1 to 2 வீக்ஸ்குள்ளே எக்ஸாம்ஸை ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. சரியா? ஸோ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. இப்போலேருந்தே உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய ரிவிஷன் கிளாஸை சென்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ப்ளஸ் மேக்ஸுக்கும் உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், சென்ட் பண்ணிவிடுவோம். சரியா? ஸோ ஜாமெண்ட்ரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கக்கூடிய ஒரு ரோமன் நம்பர் இல்லையா? ஸோ அந்த ஜாமெண்ட்ரியை 4th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாமினேஷனுக்கே வைக்கலை இல்லையா? ஸோ செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஜாமெண்ட்ரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ட்ரோ பண்ண போகிறோம். ஓகே? ஸோ நீங்கள் ஈஸியாக இதை அட்டன் பண்ணிங்கனாலே நீங்கள் மார்க்கை கெயின் பண்ணிடலாம். ஓகேவா? நிறைய மார்க்கு ஸ்கோர் பண்ணுறது நம்ம எதுலன்னா இந்த ஜாமெண்ட்ரியில் தான். ஏன்னா பிக்சரை ட்ரா பண்ணாலே 10 மார்க்ஸ், 15 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் அப்படின்னு நிறைய மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இந்த ரோமன் நம்பரில் இருக்குது. சரியா? ஸோ 5th ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட்டே ஜாமெண்ட்ரியை முடிச்சிட்டோம். ஆனால் 4th ஸ்டாண்டர்டுக்கு லாஸ்ட்டாக ஜாமெண்ட்ரியே எடுக்கிறோம். ஓகேவா? பட் தட்ஸ் ஓகே, நம்ம லிசன் பண்ணிப்போம். சரியா? ஸோ ஜாமெண்ட்ரி பார்க்க போகிறோம். ஜாமெண்ட்ரியில் டோட்டலாக 3 எக்ஸசைஸ் இருக்குது. அதில் 2 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணுறது மட்டும்தான். 3rd எக்ஸசைஸில் நீங்கள் கொஞ்சம் லிசன் பண்ணி இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸில் இருக்கக்கூடிய சில திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். ஓகேவா? அதுவுமே ட்ரா பண்ணுறது தான் ஜியாமெட்ரி. ஓகே? எக்ஸசைஸ் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் வெர்டிக்கல் லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ், ஆப்ளிக் லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ். இது 3ஐயும் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட். ஓகே? ஸோ ஹரிசாண்டல் லைன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன? ஃப்ளாட்டன் இப்படி இருக்குது இல்லையா? இதுக்கு பேர் தான் ஹரிசாண்டல் லைன். நீங்கள் லை டவுன் ஆன் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்படின்னா என்ன? நீங்கள் படுத்திருப்பீங்க இல்லையா? நீங்கள் படுத்திருக்கக்கூடிய அந்த போஸ்டருக்கு பேர் தான் ஹரிசாண்டல். படுத்திருக்கக்கூடிய அந்த போஸ்டருக்கு பேர் தான் என்னது? ஹரிசாண்டல். ஓகே? வேரஸ் நீங்கள் இப்போ ஸ்டாண்ட் பண்ணி நின்னீங்க அப்படின்னா அந்த போஸ்டருக்கு பேர் வெர்டிக்கல். ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிற போஸ்டருக்கு பேர் என்னது? வெர்டிக்கல். ஓகேவா? ஸோ ஹரிசாண்டலும் இல்லாமல் வெர்டிக்கலும் இல்லாமல் இப்படி ஸ்லாண்டிங்காக உட்காந்துருப்பீங்க, நின்றுட்டுருப்பீங்க இல்லையா? அப்படி சாஞ்சிக்கிட்டு. ஓகேவா? சேரில் எப்படி உட்காந்துருப்போம்? சாஞ்சிட்டு தானே உட்காந்துருப்போம். ஸோ இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கிற லைனுக்கு பேர் ஆப்ளிக். ஸ்லாண்டிங்காக இருக்கிற லைனுக்கு பேர் என்னது? ஆப்ளிக். ஓகேவா? ஸோ திஸ் ஒன் இஸ், நீங்கள் இப்போ ஸ்கேலையே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். திஸ் ஒன் இஸ் ஹரிசாண்டல், அதாவது நம்ம பாடியவே நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்ருக்கலாம். நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் வெர்டிக்கல். வேரஸ் நீங்கள் லை டவுன் ஆன் த ஃப்ளோரில் படுத்திருந்தீங்கன்னா that posture is horizontal, and sit பண்ணியிருக்கீங்க சேரில் அப்படின்னா that is slanting position, அதாவது oblique. என்னது? oblique. இப்போ இதுதான் ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஆப்ளிக். எங்கே சொல்லுங்கள்? ஹரிசாண்டல் ஸ்லீப்பிங் லைன். ஹரிசாண்டல்னால் என்னது? ஸ்லீப்பிங் லைன், அதாவது படுத்துட்டு இருக்க மாதிரி. ஓகேவா? ஸோ ஹரிசாண்டல் ஸ்லீப்பிங் லைன். வெர்டிக்கல் ஸ்டாண்டிங் லைன். வெர்டிக்கல் என்னது? ஸ்டாண்டிங் லைன். ஸ்லாண்டிங், ஆப்ளிக் அப்படின்னாலே ஸ்லாண்டிங், சாய்வாக இருக்கிறது. ஓகே? ஸோ ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஆப்ளிக். இப்போது நீங்கள் இந்த ஹரிசாண்டல்னால் இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைனை ட்ரா பண்ணி காமிக்கணும். வெர்டிக்கல் அப்படின்னா வெர்டிக்கல் லைனை ட்ரா பண்ணி காமிக்கணும். ஆப்ளிக் அப்படின்னா ஸ்லாண்டிங் லைனை ட்ரா பண்ணி காமிக்கணும். ஓகே? இதை மட்டும் கேட்டிருந்தா பரவாயில்ல. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹரிசாண்டல் லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ், வெர்டிக்கல் லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ், ஆப்ளிக் லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? நீங்கள் ஹரிசாண்டல் லைனையும் ட்ரா பண்ணணும், அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸையும் ட்ரா பண்ணணும். லைக் தட் வெர்டிக்கல் லைனையும் ட்ரா பண்ணணும், அதுக்குரிய சில எக்ஸாம்பிள்ஸ். ஆப்ளிக் லைன் ட்ரா பண்ணணும், அதுக்குரிய சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகே?
இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹரிசாண்டல் லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ். இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஹரிசாண்டல் லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ், வெர்டிக்கல் லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஆப்ளிக் லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்டுருவாங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் லைன் அப்படின்னா என்ன, ஒரு ஸ்லீப்பிங் லைனை நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேவா, ஷார்ப் பென்சிலை யூஸ் பண்ணி, ஸ்கேல் யூஸ் பண்ணி, ஷார்ப் பென்சில் இல்லாமல் நீங்கள் ட்ரா பண்ணவே கூடாது. ஜியாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பென்சில் வந்து எப்படி இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். ஓகேவா, உங்களுக்கு இங்கே விசிபிளாக இருக்கணுமேங்கிறதுக்காக மிஸ்ஸு இங்கே ஸ்கெட்சில் ட்ரா பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் என்ன பண்ணணும், ஷார்ப் பென்சிலை யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணணும். ஓகேவா, ஸோ ஹரிசாண்டல் லைனுக்கு ஒரு ஸ்லீப்பிங் லைன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஹரிசாண்டல் பொசிஷன்லேயே இருக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன, ஆரோ மார்க். நீங்கள் எங்கேயாவது நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்கக்கூடிய, இல்லை ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போனீங்கன்னா ஒரு புது அட்ரஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தில்லை நகர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தில்லை நகர் ஃபஸ்ட்டு கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைட் போகணும் அப்படின்னா அந்த சைட் ஃபேஸ் பண்ணி ஒரு ஆரோ மார்க் ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை லெஃப்ட் சைட் போகணும்னா லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ணி ஒரு ஆரோ மார்க் ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இந்த ஆரோ மார்க் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா டைரக்ஷன். ஆரோ மார்க் எதை டினோட் பண்ணுது, டைரக்ஷன். வேறு எங்கே இந்த மாதிரி ஆரோ மார்க்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் போகும்போது நேம் போர்டு போட்டிருப்பாங்க, மதுரை இந்த சைட் பார்த்து டைரக்ஷன், திண்டுக்கல் தட் சைட் ஃபேஸ் பண்ணி ஒரு ஆரோ மார்க். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஆரோ மார்க்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஓ இந்த சைடு போகணும் போல் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் அப்படின்னு போட்டு இங்கிட்ட ஒரு ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஆரோ மார்க் எந்த சைட் ஃபேஸ் பண்ணி இருக்குதோ அந்த டைரக்ஷனில் ரெஸ்ட் ரூம் இருக்கிறதா அர்த்தம். ஆஃபீஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷனை பார்த்து ஆரோ மார்க் ட்ரா பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஆரோ மார்க் எந்த சைடு பார்த்து இருக்குதோ அங்கே வந்து ஆஃபீஸ் ரூம் அந்த வழியாக தான் போகணும்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இந்த ஆரோ மார்க் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைரக்ஷன்ஸை டினோட் பண்ணுறதுக்காக. சரியா, ஸோ அந்த ஆரோ மார்க் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பொசிஷனில் இருக்குது, ஐ மீன் எந்த போர்ஷனில் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஹரிசாண்டல் லைனில் தான் இருக்குது. சரியா, அதனால் ஆரோ மார்க் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள், ஹரிசாண்டல் லைனுக்கு எக்ஸாம்பிள். தென் ரோடு வெர்டிக்கலாவாப்பா இருக்குது. வெர்டிக்கல் மீன்ஸ் ஸ்டாண்டிங் லைன் மாதிரி இப்படி இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் ரோடை மேலே ஏற முடியுமா, மேலேயும் கீழேயுமா நம்ம போயிட்டு வரோம், இல்லையா. ஸோ ஹரிசாண்டல் லைனுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ரோடு எல்லாமே ஹரிசாண்டலில் தான் இருக்கும். சரியா, ஸோ தீஸ் ஆர் த 2 எக்ஸாம்பிள்ஸ் தட் ஆர் கிவன் ஃபார் ஹரிசாண்டல் லைன். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைனுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி காமிக்கணும். தென் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்கு ரோடு அண்ட் ஆரோ. தென் வெர்டிக்கல் லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ். வெர்டிக்கல்னால என்னன்னு சொன்னேன், ஸ்டாண்டிங் பொசிஷன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கணும். தென் கிராஸ், இந்த ப்ளஸ் சிம்பிள் எங்கெல்லாம் பார்த்துருப்போம், எஸ், ஜீசஸை வந்துட்டு நெயில் பண்ணாங்க இல்லையா, அந்த கிராஸ். மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ப்ளஸ் மார்க் போட்ட டாலர் வியர் பண்ணி செயின் போட்டிருப்பாங்க. ஐ மீன் டாலர் ஆட் பண்ணி செயின் வியர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ ப்ளஸ் சிம்பிள் நம்ம அங்கே பார்த்துருக்கலாம், சர்ச்சஸில் பார்த்துருக்கலாம். தென் முக்கியமாக ஆம்புலன்ஸில் பார்த்துருக்கலாம். ஆம்புலன்ஸில் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸுக்கு மேலே இல்லை ஆம்புலன்ஸோடைய ஃப்ரண்ட்லேயும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கிராஸ் மார்க்கை ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம ஸ்கூலில் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு, அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் மேலேயும் இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டிருப்போம். கரெக்டாக. தென் ஃப்ளாக் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். பட் ஃப்ளாக் போல் எப்படி இருக்கும், வெர்டிக்கலாக இருக்கும். எப்படி இருக்கும், வெர்டிக்கலாக இருக்கும். ஃப்ளாக் போலையும் ஹரிசாண்டல் பொசிஷனில் வச்சுட்டு ஃப்ளாகை கீழே ஐ மீன் லை டவுன் படுத்திருக்க மாதிரியா ஃப்ளை பண்ண வைப்போம், இல்லையா. எப்படி இருக்கும், வெர்டிக்கல் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாக் போல், அதில் தான் நம்மளுடைய ஃப்ளாக் என்ன ஆகுது, டைப் பண்ணி அதை ஃப்ளை பண்ண விடுவோம். கரெக்டாக, எஸ். ஸோ வெர்டிக்கல் லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வெர்டிக்கல் லைனை ட்ரா பண்ணணும். தென் கிராஸ் மார்க் ட்ரா பண்ணணும். இந்த கிராஸ் சிம்பிள் எங்கெங்கெல்லாம் நம்ம பார்ப்போம், ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் மேலே, ஆம்புலன்ஸில், தென் சர்ச்சஸில், இங்கெல்லாம் நம்ம என்ன பார்ப்போம், இந்த கிராஸ் சிம்பிளை பார்ப்போம். தென் ஃப்ளாக் போல், என்னது ஃப்ளாக் போல், ஃப்ளாகை பறக்க விடக்கூடிய அந்த போல். ஓகேவா,
ஓகே, இதுதான் வந்துட்டு ஹரிசாண்டல் லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் வெர்டிக்கல் லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் யுவர் தேர்ட் ஒன் இஸ் ஆப்ளிக் லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஆப்ளிக் லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஆப்ளிக் அப்படின்னாலே ஸ்லாண்டிங் அப்படின்னு அர்த்தம். ஆப்ளிக்னாலே என்னது? ஸ்லாண்டிங். ஸ்லாண்டிங்னா சாஞ்சிட்டு இருக்குது. லீன். லீன்னா என்ன? லீனுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒரு லீன் வந்து ரொம்ப லீனாக ஒல்லியாக இருக்கிறதுன்னு அர்த்தம், தின்னாக இருக்கிறதுன்னு. இன்னொரு லீன் வந்து சாஞ்சு உட்காந்துருக்கிறதுன்னு அர்த்தம், அதுக்கு பேர். அதனால தான் லீனிங் டவர் ஆஃப் பைசா வாட் எவர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ லீனிங் டவர்னால் என்ன? சாய்ந்த கோபுரம். அந்த டவரே பார்த்தீங்கன்னா சாஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் அதை என்னன்னு சொல்கிறாங்க? லீனிங் டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆப்ளிக் லைன் அப்படின்னாலே என்னது? ஸ்லாண்டிங் லைன். ஓகே, ஸ்லாண்டிங் லைன். இப்போ இந்த ஆப்ளிக் லைனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க. ஒன் இஸ் மவுண்டைன். மவுண்டைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்லாண்டிங் லைன் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ மவுண்டைன் ஒரு மெயின் எக்ஸாம்பிள். இந்த மவுண்டெயினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மவுண்டெயினுடைய பீக்கு, உச்சி இருக்குது இல்லையா, அதில் விச் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு தானே சொல்லுவோம். பட் மவுண்ட் எவரெஸ்ட்டை விட ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு இருக்குது. என்ன அப்படின்னா மௌனா கியா. என்னது? மௌனா கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீக் இருக்குது. அந்த பீக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னா ஹவாய் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹவாய் அப்படிங்கிற ஐலாண்டில் இந்த பீக் இருக்குது, இந்த மவுண்டைன் இருக்குது. என்ன மவுண்டைன் அப்படின்னா மௌனா கியா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சிட்டு இருந்தோம்? மவுண்ட் எவரெஸ்ட் தான் ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் மௌனா கியா இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு. மவுண்ட் எவரெஸ்டோடது பார்த்தீங்கன்னா 8848 மீட்டர்ஸ். பட் மௌனா கியாவோட ஹைட் பார்த்தீங்கன்னா 10,211 மீட்டர்ஸ். 10,211 மீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு மௌனா கியா, மவுண்ட் எவரெஸ்ட்டை விட ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு மவுண்டைன். ஓகேவா? தென் டவர். டவர்னாலே என்னது? இங்கே பாருங்கள், அது ஸ்லாண்டிங் பொசிஷனில் தானே ட்ரா பண்ணியிருக்காங்க. எஸ், ஒரு பாக்ஸை ஸ்கொயர் மாதிரி ட்ரா பண்ணி மேலே டவர் எப்போவுமே எப்படி இருக்கும்? இந்த ஸ்லாண்டிங் லைன்ஸை ஜாயின் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டவர் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆப்ளிக். ஏன்னா 2 ஆப்ளிக் லைன்ஸை இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறதுனால இது ஆப்ளிக் லைனுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ ஆப்ளிக் லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம், தென் அதை யூஸ் பண்ணி ஒரு மவுண்டைன் ட்ரா பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு டவர். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இவ்வளோ தான். ஹரிசாண்டல் லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ், தென் வெர்டிக்கல் லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ், அண்ட் தென் ஆப்ளிக் லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். அண்ட் செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள்ஸ். செகண்ட் எக்ஸசைஸ் என்னது? ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் நீங்கள் உங்களுக்கு எந்த டாப்பிக்காக அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ட்ரா பண்ணணும். வெர்டிக்கல் லைன் கொடுத்துருந்தாங்கன்னா வெர்டிக்கல் லைனை எக்ஸாம்பிள்ஸோடு ட்ரா பண்ணணும். ஹரிசாண்டல் லைன் கொடுத்துருந்தாங்கன்னா ஹரிசாண்டல் லைனை எக்ஸாம்பிளோட ட்ரா பண்ணணும். லைக் தட் ஆப்ளிக் கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ளிக்கை எக்ஸாம்பிளோட ட்ரா பண்ணணும். ஓகேவா? இப்போ நாம் செகண்ட் எக்ஸசைஸ்க்கு போக போகிறோம். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். ஓகே, ஆங்கிள்ஸ். என்னது? ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸ் அப்படின்னாலே 2 லைன்ஸ் மீட் பண்ணக்கூடிய இடம். ஓகேவா? 2 லைன்ஸ் மீட் பண்ணக்கூடிய பிளேஸ், அதுதான். அப்போ தான் ஆங்கிளை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், மிஸ் பிக்சர் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஒரு வெர்டிக்கல் லைனும் இந்த ஒரு ஹரிசாண்டல் லைனும் மீட் பண்ணுது இல்லையா? அப்போ அங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? லைக் தட். இந்த ஒரு ஆப்ளிக் லைனும் இந்த ஒரு ஹரிசாண்டல் லைனும் மீட் பண்ணுற இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி தான் இங்கே ஒரு ஆப்ளிக் லைன், தென் ஒரு ஹரிசாண்டல் லைன், இது ரெண்டும் மீட் பண்ணுற இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ ஆங்கிள் இஸ் நத்திங் பட் when 2 lines are meet at a point, that point forms an angle. ஓகேவா? 2 லைன் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு ஆங்கிளை க்ரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிள்ஸில் நிறைய டீப்பாக படிப்பீங்க. ஆனால் நீங்கள் 4th ஸ்டாண்டர்டுக்கு அவ்வளோ டீப்பாலாம் ஒன்றுமே கொடுக்கல. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யோர் ப்ரொடெக்டர். அதுக்கு முன்னாடி ஜாமெண்ட்ரி பாக்ஸ்னால் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ ஜாமெண்ட்ரி பாக்ஸில் என்னென்ன இருக்குங்கிற திங்ஸை நீங்கள் பாருங்கள். திஸ் இஸ் யோர் ஜாமெண்ட்ரி பாக்ஸ். ஓகேவா? இதுக்கு பேர் காம்பஸ். இதுக்கு பேர் என்னது?
காம்பஸ். ஓகேவா, இந்த காம்பஸ் வச்சு நீங்கள் இப்போ ட்ரா பண்ண மாட்டீங்க, 6th 7th இதை யூஸ் பண்ணுவீங்க. காம்பஸ் வச்சு என்ன பண்ணுவீங்க, யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஹோல் இருக்குது இல்லையா, இந்த ஹோல்குள்ளே உங்களோட பென்சிலை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்படி இன்சர்ட் பண்ணி இந்த ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, இதை யூஸ் பண்ணி இப்படி டைட் பண்ணணும். டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த காம்பஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், சர்க்கிள் ட்ரா பண்ணலாம், சர்க்கிள் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணலாம். ஓகேவா, தென் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதை லூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய பென்சிலை வெளியில் எடுத்துடலாம். ஓகேவா, திஸ் இஸ் காம்பஸ். தென் இதுக்கு 2 காம்பஸ். ஓகேவா, அண்ணா வந்து 2 காம்பஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிவைடர். இதுக்கு பேர் என்னது, டிவைடர். ஓகேவா, இதோடைய யூசஸ்லாம் என்னன்னு நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஜஸ்ட் இங்கே நேமை மட்டும் கற்றுக்கோங்க. திஸ் ஒன் இஸ் காம்பஸ் அண்ட் திஸ் ஒன் இஸ் டிவைடர். ஓகேவா, இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வச்சே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த 2 இதையும் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், பிக்சர் ட்ரா பண்ணணும். ஓகேவா, பிக்சர் ட்ரா பண்ணணும். இந்த ஆங்கிள்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த 2 ஸ்கேல்ஸோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ அண்ணா கிட்ட 2 காம்பஸ் 2 டிவைடர் இருக்குது. ஓகே, ஸோ இது இல்லாமல் ப்ரொடெக்டர்னு ஒன்று இருக்கும். இது இல்லாமல் என்ன இருக்கும், ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆங்கிளை ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன 360 டிகிரி இருந்ததுன்னா அது சர்க்கிள். ஓகேவா, ஒரு ஸ்ட்ரைட் லைனுடைய ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 180 டிகிரி. ஒரு ஸ்ட்ரைட் லைனுடைய ஆங்கிள் என்னது, 180 டிகிரி. இந்த டிகிரி மேலே பாயிண்ட் வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் டிகிரி. அதுக்கு பேர் என்னது, டிகிரி. ஓகேவா, ஸோ இதுதான் 180 டிகிரி. ப்ரொடெக்டரில் இங்கே பாருங்கள், மிஸ் கிளியராக க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ப்ரொடெக்டரில் சென்டரில் பார்த்தீங்கன்னா 90 அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த 90லேருந்து அப்படியே கம்மி ஆகிட்டே வருது பாருங்கள். 90, 80, 70, 60, 50, 40, 30, 20, 10, 0. ஓகேவா, இதே மேலேயும் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எதை மிஸ் எடுத்துக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். மேலே இருக்க நம்பர்ஸை எடுக்கக்கூடாது. உள்ள ஒரு சர்க்கிள்குள்ளார நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை தான் எடுத்துக்கணும். சரியா, மேலே இருக்க நம்பர்ஸை எடுக்க கூடாது. ஓகே, ஸோ 90 நடுவில் ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. 90லேருந்து அடுத்தது பாருங்கள், 80, 70, 60, 50, 40, 30, 20, 10, 0. ஓகேவா, இப்போது இந்த 90 டிகிரி சொன்னேன் இல்லையா, ஸோ ப்ரொடெக்டரில் மிடில் 90 டிகிரி இருக்கு இல்லையா, அதுதான் ரைட் ஆங்கிள். அதுதான் என்னது, ரைட் ஆங்கிள். ஸோ 90 டிகிரி இருந்தாலே அது ரைட் ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ 180 டிகிரி இருந்தால் இப்போ பாருங்கள், இப்போ மிடில் இருக்கிறது வந்துட்டு 90 டிகிரி கரெக்டாக. அப்போது 90, இந்த சைடும் 90, இந்த சைடும் 90, 90 + 90 என்ன வந்துடும், 180. அதனால தான் என்ன சொன்னாங்க, ஸ்ட்ரைட் லைனுடைய ஆங்கிள் 180 டிகிரி. ஓகேவா, ஸோ 180, ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து 180னா ஒரு சர்க்கிளுக்கு எவ்வளோ ஆங்கிள்னா 360 டிகிரி. ஒரு சர்க்கிளுக்கு 360 டிகிரி. இங்கே பாருங்கள், ப்ரொடெக்டரில் இந்த ஒரு ஹாஃப் வந்து 180 டிகிரி, இங்கே ஆரம்பித்து இந்த ஹாஃப் வரைக்கும் 180 டிகிரி. அப்போது கீழே ஒரு ஹாஃப் இப்படி வந்துச்சுன்னா அது ஒரு 180 டிகிரி. டோட்டலாக ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடுமா. ஸோ ஒரு ப்ரொடெக்டர் வந்து 180 டிகிரி. அதே மாதிரி நான் இன்வெர்ட் பண்ணி இங்கிட்டு ஒரு ப்ரொடெக்டரை வச்சேன்னா இது ஒரு 180 டிகிரி. ஸோ 180 + 180 டோட்டலாக என்ன ஃபார்ம் பண்ணும், ஒரு சர்க்கிள். ஸோ 180யையும் 180யையும் ஆட் பண்ணால் யூ கெட் 360 டிகிரி. ஓகேவா, ஸோ ஒரு ப்ரொடெக்டர் 180 டிகிரி, அதாவது ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா, ஸோ ஸ்ட்ரைட் லைனுக்கு 180 டிகிரி. அதே மாதிரி 360 டிகிரி சர்க்கிளுக்கு 360 டிகிரி. ஓகேவா, மிடில் இருக்கக்கூடிய 90 டிகிரினாலே அது ரைட் ஆங்கிள்.
90 டிகிரினாலே ரைட் ஆங்கிள். ஓகேவா? இப்போ இது மூணையும் ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய ப்ரொடெக்டர், இதுக்கு பேர் தான் ப்ரொடெக்டர். ஓகேவா? ஸோ மிடில் இருக்கிறது 90 டிகிரி. ஓகேவா? இங்கே நல்ல க்ளோஸில் பாருங்கள். 90 டிகிரி, 90லேருந்து குட்டி குட்டியாக ஒரு 4 லைன்ஸ், அப்புறம் ஒரு பிக் லைன், அப்புறம் 4 லைன்ஸ், அப்புறம் பிக் லைன். கரெக்டாக நம்ம ஸ்கேலில் இருக்க மாதிரியே இருக்குதா? எஸ். ஸோ 90லேருந்து அடுத்த பிக் லைன் பார்த்தீங்கன்னா 80லேருந்து அடுத்த பிக் லைன் 70. ஸோ 90லேருந்து கம்மி ஆகிட்டே வருது பாருங்கள். 80, 70, 60, 50, 40, 30, 20, 10, 0 குறைஞ்சிக்கிட்டே வருதா? வேரஸ் இந்த சைடு பாருங்கள். 90லேருந்து 100, 110, 120, 130, 140, 150, 160, 170, 180 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸடாக நடுவில் 90யை வைங்க. 90லேருந்து குறைஞ்சிட்டே இந்த சைடு வருது, 90லேருந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இந்த சைடு வருது. மேலே இருக்க நம்பர்ஸை எடுக்கக்கூடாது, கீழே இருக்க நம்பர்ஸை தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இதுதான் ப்ரொடெக்டர். இப்போ சொல்லுங்கள், 90 டிகிரி இருந்தாலே ரைட் ஆங்கிள், 180 டிகிரி இருந்தால் ஸ்ட்ரைட் ஆங்கிள், 360 டிகிரி இருந்தால் சர்க்கிள். 360 டிகிரி இருந்தால் அது என்னது? சர்க்கிள். ஓகேவா? இப்போது 90 டிகிரியை விட குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ 90லேருந்து 80 குறையுது, 80லேருந்து 70, 10 தான் குறையும். ஓகே, 90லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா, லெஸ்ஸர் தென் 90 இருந்ததுன்னா தட் இஸ் அக்யூட் ஆங்கிள். அதுக்கு பேர் தான் என்னது? அக்யூட் ஆங்கிள். ஓகேவா? ஸோ 90யை விட 10 கம்மி 80, அப்போ 80 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்கன்னாலும் அது அக்யூட் தான். 70 டிகிரி கொடுத்துருந்தாலும் அக்யூட் தான். 60 கொடுத்துருந்தாலும் அக்யூட், 50 கொடுத்துருந்தாலும் அக்யூட், 40 கொடுத்துருந்தாலும் அக்யூட், 30 கொடுத்துருந்தாலும் அக்யூட். ஓகேவா? 90 டிகிரியை விட கம்மியாக இருந்தால் அது அக்யூட். 90 டிகிரியை விட அதிகமாக இருந்தால் 100, 110, 120, 130ன்னு 90யை விட அதிகமாக கிரேட்டர் தென் 90 இருந்தால் அது அப்டியூஸ் ஆங்கிள். சொல்லும்போதே இழுத்து சொல்கிறோம் பாருங்கள். அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னாலே 90யை விட கிரேட்டர்னு அர்த்தம். அக்யூட் ஆங்கிள் குயிக்காக சொல்லிட்டோம் பாருங்கள். அக்யூட் ஆங்கிள் அப்போது 90யை விட கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதை வச்சு தான் அவங்க கொடுத்துருக்க டிகிரிக்கு நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், above 90, 90யை விட அதிகமாக இருந்தால் அப்டியூஸ் ஆங்கிள். பிலோ 90, 90யை விட கம்மியாக இருந்தால் அக்யூட் ஆங்கிள். ஓகேவா? அது என்னவா வேணாலும் இருக்கலாம். 100, 110, 120 அப் டு 180 வரைக்கும் எதை கொடுத்துருந்தாலும் 90யை விட அதிகமாக இருந்ததுன்னா அது அப்டியூஸ் ஆங்கிள். 90யை விட கம்மியாக லெஸ்ஸர் தென் 90, 80, 70, 60, 50ன்னு 10 டிகிரி வரைக்கும் கம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னா அது அக்யூட் ஆங்கிள். ஓகேவா? அதனால தான் மிஸ்ஸு பிக்சர் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ 90 டிகிரினாலே ரைட் ஆங்கிள், 50 டிகிரி, 50ங்கிறது 90யை விட கம்மியாக இருக்குது, அதனால் இது அக்யூட் ஆங்கிள். 110 டிகிரிங்கிறது 90யை விட அதிகமாக இருக்குது, அதனால் இது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அக்யூட்டுங்கும் போது இப்படி போய்கிட்டே இருக்கும். நம்மளுடைய பிக்சர் எப்படி இருக்கும்? இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்டியூஸுங்கும் போது இந்த சைடு விரிஞ்சுக்கிட்டே போகும், லெஃப்ட் சைடு. ஓகேவா? அக்யூட்னா இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும், அப்டியூஸ்னால் இப்படி விரிஞ்சுக்கிட்டே போகும். ஓகேவா? ஸோ அதுதான் அப்டியூஸ் ஆங்கிள். அதுதான் என்னது? அப்டியூஸ் ஆங்கிள். இப்போ மிஸ்ஸு ஒரு டிகிரி கொடுத்துருவாங்க. உங்களை அந்த டிகிரிக்கு என்ன பண்ண சொல்லுவாங்க? ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ் இங்கே உங்களுக்கு ஸ்கெட்சில் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஆனால் என்ன பண்ணணும்? ஷார்ப் பென்சிலை யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணணும். இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா ஒரு டாட் வச்சு அதிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கணும். 2 டாட்ஸ். இந்த ஸ்டார்டிங் டாட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. ஏ, முடிக்கிறதுக்கு பேர் பி. நீங்களாவே சும்மா ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் இப்போ ப்ரொடெக்டரை எடுத்துக்கோங்க. ப்ரொடெக்டரை எடுத்து இங்கே நல்லா பாருங்கள், மிடில் பார்த்தா இந்த ஒரு லைன் வந்து நிற்கிதா? க்ளோஸ்அப்பில் மிஸ்ஸு காமிச்சிருக்கேன், நல்லா பாருங்கள். ஸோ இந்த 90 அப்படிங்கிற ஒரு லைனோடைய
இந்த சர்க்கிளில் இந்த மிடில் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த மிடில் பாயிண்ட்டை உங்கள் ஏல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் ஏல அந்த ஸ்ட்ரைட் லைனும், அதாவது நீங்கள் வச்சுருக்க டாட்டும் அந்த 90 டிகிரியோட அந்த லைனும் கரெக்டாக ஏல போய் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ப்ரொடெக்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 70 டிகிரி. என்ன சொல்லியிருக்காங்க? 70 டிகிரி. அப்போது அது 90யை விட கம்மியாக இருக்குமா, 90யை விட அதிகமாக இருக்குமா? 90யை விட கம்மியாக இருந்தால் இந்த சைடு, 90யை விட அதிகமாக இருந்தால் இந்த சைடு. ஸோ 90யை விட கம்மி தானே, 70. ஸோ இப்போ மேலே இருக்க நம்பர்ஸை பார்க்கணுமா, கீழே இருக்க நம்பர்ஸை பார்க்கணுமா? கீழே இருக்க நம்பர்ஸ் இங்கே பாருங்கள், 80, இங்கே 70 இருக்கா? 70க்கு நேராக ஒரு பிக் லைன் போகுதா? அந்த பிக் லைனுக்கு நேராக கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? 70க்கு நேராக பிக் லைன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டாட்டை மட்டும் வச்சுட்டு, ஸோ நீங்கள் லைனை ட்ரா பண்ணுறீங்க, லைனை ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஏல உங்களுடைய சென்டர் லைனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க டிகிரி 90யை விட கம்மியாக இருக்கா, 90யை விட அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? 90யை விட கம்மியாக இருக்குது. ஸோ உள்ளே இருக்க நம்பர்ஸில் 70 எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதோடைய பிக் லைனுக்கு நேராக டாட்டை வச்சுட்டு ப்ரொடெக்டரை தள்ளி விட்டுறணும். அவ்வளவுதான், ப்ரொடெக்டரோட ஒர்க் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஸ்கேலை யூஸ் பண்ணி உங்கள் ஏவையும் நீங்கள் வச்ச அந்த டாட்டையும் ஜாயின் பண்ணணும். அவ்வளவுதான், ஒரு ஏரோ மார்க் போட்டுருங்க. தட்ஸ் இட். இப்போ இது எத்தனை டிகிரின்னு சொன்னாங்க, அதை உள்ளே ஒரு ட்ரா பண்ணி 70 டிகிரி. அவ்வளவுதான், 70 டிகிரி. இப்போ 120க்கு ஒரு லைன் போடலாமா? ரொம்ப ஈஸி, ஜாலியாக ப்ளே பண்ணிக்கிட்டே செய்யலாம். இப்போ என்ன சொன்னேன் மிஸ்ஸு, ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டார்டிங் லைன், எண்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட்டு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஏ, எண்டு பாயிண்ட்டுக்கு பி. ஓகேவா? தென் டேக் யுவர் ப்ரொடெக்டர். ஓகேவா? ப்ரொடெக்டர் எடுத்துக்கோங்க. என்ன சொன்னேன், இந்த மிடில் பாயிண்ட் ஏல போய் ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ ஏல போயிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் 120ங்கிறது 90யை விட அதிகம். ஸோ உள்ளே இருக்க மார்க்கில் 120 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 120க்கு நேராக இருக்க பிக் லைனில் இந்த டாட்டை இப்படி வைங்க. டாட் அப்படி வச்சுட்டு கரெக்டாக உள்ளே இருக்க நம்பர்ஸை தான் பார்க்கணும். 120, இந்த ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணிடலாம். தென் நீங்கள் என்ன பண்ணணும், ஏவையும் நீங்கள் வச்ச பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். புட் ஏரோ மார்க். அவ்வளவுதான். ஸோ இப்போ இது எத்தனை டிகிரிக்கு வரைஞ்சிருக்கோம், 120 டிகிரி. தட்ஸ் இட். இவ்வளவு தான். உங்களுக்கு என்ன ஆங்கிள் கொடுக்குறாங்களோ அந்த ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணணும். ஓகே, இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.